போன வருஷம் டிசம்பர் மாசத்துல இருந்து பெய்துட்டு வரக்கூடிய பனிப்பொழிவால மக்கள் கடும் அவதிக்கு ஆளாயிட்டு வராங்க. இதனால உயிரிழப்புகளும் அதிகமா ஏற்படும் சூழல், விமானங்களும் பலவிதமான ஆபத்தை சந்திச்சுட்டு வருது. இந்த நிலையில பனிப்பொழிவு காரணமா தலைநகர் டெல்லியில விமான பயணத்துல இடையூறு ஏற்பட்டிருக்கு. இதனால கேட் 3 அப்படின்ற விதிமுறைகளுக்கு இணங்காத விமானங்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு விமான நிலையம் அறிவுறுத்தி இருக்கு. கடந்த 4ஆம் தேதி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல 19 விமானங்கள் திருப்பி விடப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாச்சு. அதே மாதிரி கடந்த 3ஆம் தேதியும் தலைநகர் மற்றும் அதனை சுற்றுப்புற பகுதிகளான நொய்டா, குருகிராம் மற்றும் காசியாபாத் போன்ற பகுதியில் பனிமூட்டம் காரணமா 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகி இருக்குது. அடர்த்தியான மூடுபனி காலத்துல விமான செயல்பாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க சவால்கள் உருவாகும். அந்த சமயத்துல விமானங்கள் பாதுகாப்பா தரையிறங்கிறதுக்கு துல்லியமான பார்வை மற்றும் வழி செலுத்துதல் அப்படின்றது அவசியம். குறைந்த தெரிவு நிலை நிலைமைகளில் ஓடுபாதைகள் மற்றும் விமான நிலையங்களில் இத்தகைய கடுமையான வானிலைக்கு பொருத்தப்படாத விமானங்களுடைய இயக்கத்தை அது பாதிக்கும். அப்போ விமான நிலையங்களில் கேட் 3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் விமானங்களை தரையிறக்க உதவி செய்த விமானத்தினுடைய ஓடுபாதை சீரமைப்பு மற்றும் சறுக்கு பாதை பற்றி விமானிகளுக்கு தரை அடிப்படையிலான ரேடியோ வழி செலுத்துதலை அது வழங்குது. அது மட்டும் இல்லாமல் தரையிறங்குறப்போ கிடைமட்ட மற்றும் செங்குத்து உதவியை வழங்கக்கூடிய 2 ரேடியோ கற்றைகளை கணினி பயன்படுத்துது. 200 மீட்டருக்கு குறையாத ரன்வே விஷுவல் ரேஞ்ச் வரைக்கும் விமானங்களை தரையிறக்க அது அனுமதிக்குது. இதே மாதிரி கேட் 3B ஆனது RVR 200 மீட்டருக்கு குறைவா இருக்கிறப்போ விமானத்தை தரையிறக்க அனுமதிக்குது. இது 50 மீட்டருக்கும் குறையாத நிலையில விமானத்தை வழிநடத்துது. அதே சமயம் கேட் 3C அப்படின்றது பூஜ்ஜிய பார்வை நிலைகளில் தரையிறக்க அனுமதிக்குது. இந்த நிலைமைகளில் பனிப்பொழிவு, மழை போன்றவை அடங்கும். அது மட்டும் இல்லாமல் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வழிகாட்டுதல்கள் தவிர கேட் 3 அணுகுமுறை பாதை மற்றும் டச் டவுன் மண்டலம் பற்றின தரவையும் கொடுக்குது. இதே போல கேட் 3 அணுகுமுறை ஓடுபாதைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய தூரம், எப்போ ஃப்ளாப்களை வரிசைப்படுத்துறது மற்றும் பிரேக்குகளை பயன்படுத்துறது போன்ற வழிகாட்டுதல்களையும் அது வழங்குதாம். கேட் 2 அமைப்பு அப்படின்றது RVR 350 மீட்டருக்கும் குறையாத நிலையில விமானத்தை வழிநடத்துது. அதே மாதிரி கேட் 1 அமைப்பு அப்படின்றது 550 மீட்டருக்கும் அதிகமான RVRக்கு தரையிறக்க உதவுது. RVR அப்படின்றது என்னன்னா, விமானி ஓடுபாதையின் விளக்குகள் அல்லது குறிப்பான்களை காணக்கூடிய தூரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி, லக்னோ, ஜெய்ப்பூர், அமிர்தசரஸ், பெங்களூரு, கொல்கத்தா இந்த 6 விமான நிலையங்கள் இருக்குது. அங்க ஓடுபாதைகள் கேட் 3B செயல்பாடுகளுக்கு சான்றிதழ் பெற்றிருக்கு. கேட் 3A அமைப்பு முதல்ல டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதை 28ல் 2001ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, 2005ஆம் ஆண்டுல 55 கோடி ரூபாய் செலவுல மேம்பட்ட மேற்பரப்பு இயக்ககம் வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் கேட் 3B ILS மேம்படுத்தப்பட்டுச்சு. டெல்லியின் ஐஜி விமான நிலையத்தில் 4 வகை கேட் 3 சான்றளிக்கப்பட்ட ஓடுபாதைகள் இருக்குது. இது குறைந்த பார்வையில் தரையிறங்குவதற்கான முக்கியமான உட்கட்டமைப்பு அம்சம். கேட் 3 சான்றிதழானது பனிமூட்டமான சூழ்நிலையில் விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் 50 மீட்டர் குறைவான பார்வையுடன் தரையிறங்கிறத கையாள விமான நிலையத்தை அனுமதிக்குது. விமான நிலைய ஓடுபாதை கேட் வகைக்கு இணங்கிறத தவிர இந்த வகையின் கீழே தரையிறங்கிறது விமான உபகரணங்கள் மற்றும் பைலட் பயிற்சியையும் சார்ந்திருக்குது. இதுவரைக்கும் எந்த இந்திய விமான நிலையமும் கேட் 3C புகார் இல்லை. நியூயார்க்கின் ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையம் மற்றும் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் இந்த அமைப்பு பயன்பாட்டில் இருக்குது.